ஓம் நம சிவாய. இந்த வீடியோவில் நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். வர செப்டம்பர் 17 2026 மீனாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. கிட்டத்தட்ட 17 வருஷம் கழிச்சு இந்த கும்பாபிஷேகம் நடக்க போகுது. குடமுழுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு தருணம். ஸோ கும்பாபிஷேகம் நடந்ததுலேருந்து நீங்கள் அன்னைக்கு தரிசனம் பண்ண முடியாதவங்க 48 நாட்கள் கழித்தும் நீங்கள் 48 நாட்களுக்குள்ளே நீங்கள் தரிசனம் பண்ணிக்கலாம். அது ரொம்ப புண்ணியம். அதோட கும்பாபிஷேகத்தன்னைக்கு உங்களால் முடிஞ்ச அளவு, அதாவது 100 பேருக்கு இல்லாட்டாலும் ஒரு 5 பேருக்கு ஒரு கண்ணாடி வளையல், பெண்களுக்கான சுமங்கலி பொருட்கள், மஞ்சள், குங்குமம், தண்ணீர் தானம், இதெல்லாம் நீங்க முடிஞ்சவங்க முடிந்த அளவு செய்ய பாருங்க. அதே மாதிரி மீனாட்சி அம்மன் கோயிலை பொறுத்தவரை ஒரு விசேஷமான கதையை இதை நான் சொல்லியே ஆகணும். கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டுல மாலிக் கஃபூர் வாழ்ந்த காலத்துல அவர் நிறைய கோயில்களை சேதப்படுத்தியிருக்காரு தமிழ்நாட்டில். ஸ்ரீரங்கத்துல இருந்து கிட்டத்தட்ட அவர் சேதப்படுத்தாத கோயிலே கிடையாது. அப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அவர் நெருங்கும் போது அங்க உள்ள சிவாச்சாரியார்கள், அங்குள்ள சந்நிதிகள், நம்ம தெய்வங்களை காப்பாற்றணும்னா அவங்க என்ன பண்ணாங்க, சுந்தரேஸ்வரர் சன்னதியை அதுக்கு முன்னாடி ஒரு கல் சோரை எழுப்புனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 சிவாச்சாரியார்கள் தான் இதை பண்ணாங்க. மற்ற யாருக்குமே இந்த செய்தி தெரியாது. அவங்க சுந்தரேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி நல்லா சேவிச்சுட்டு அவருக்கு முன்னாடி ஒரு கல் திரை எழுப்புனாங்க. கல் திரை எழுப்பி கிட்டத்தட்ட அங்க முன்னாடி இன்னொரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அதுதான் சுவாமின்னு அலங்காரம் பண்ணி உண்மையான சுவாமி மாதிரி வச்சுட்டாங்க. அப்போ மாலிக் கபூர் பார்த்தபோது அதுதான் சன்னதி நினைச்சு லிங்கத்தையும் சேதப்படுத்திட்டு போயிட்டார். இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 48 வருட காலமா மீனாட்சி அம்மன் கோயில்ல எந்த அபிஷேக ஆராதனையும் நடக்கல. 48 வருடங்கள் கழித்து அடுத்து விஜயநகர பேரரசு அவங்க அவங்க மதுரையை மீட்டு அவங்க தான் கோயிலை புனரமைக்க உள்ள போகும்போது அவங்க யாருக்குமே, அந்த 5 சிவாச்சாரியர்கள் தவிர வேற யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. அப்போ அவங்க உள்ள போய் உடைந்த சிவலிங்கத்தை பார்த்து ரொம்ப மனம் நொந்து வேதனைப்பட்டாங்க. அப்போ அந்த 5 சிவாச்சாரியர்கள்ல 4 பேர் சிவனடி சேர்ந்துட்டாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் தள்ளாடிய வயதுல இதுக்கு பின்னாடிதான் சுவாமியோட சந்நிதி இருக்கு, நாங்க தான் கல்திரை எழுப்பணும்னு சொல்றாரு. அதை கேட்டு எல்லாரும் அந்த கல்திரையை உடைச்சு பாக்குறாங்க. 48 வருஷம் கழிச்சு அந்த அதிசயம் நிகழ்ந்தது. அதாவது சந்தன ஈரம் இன்னும் காயல, ஈரமா இருக்கு. அதே மாதிரி விளக்கு தீபத்தோட சுவாமி காட்சி தராரு. அந்த சந்தன நறுமணம் அங்க ஃபுல்லா நறுமணம் அந்த கர்ப்ப கிரகத்தையே நல்லா பரப்பி இருந்தது. அதை பார்த்து எல்லோருமே பரவசம் ஆயிட்டாங்க. ஸோ அதனால கோயில்கள் நம்ம வழிபட வேண்டிய முக்கிய ஸ்தலங்கள். எல்லாரும் மீனாட்சி அம்மன் தாயின் அருள் பெறுவோம். ஓம் நம சிவாய.